திமுகவுக்கு தான் சிலர் வந்து ஓட்டு போகிறது எல்லாமே முடிவு அப்படி தான் இருக்குது. ஆமாம், நான் வந்து என்னோட குடும்பத்து ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போடுவோம். எங்களுக்கு அதிக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க இருந்த விஷயத்தை விட இவங்க செஞ்சு கொடுத்துருக்கு, நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அது போதும். காலேஜ் வந்திருக்கு, இனிமேல் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. அவர் செயல் அவர் திறமையானவர். அவர் ஜெயிச்சு வந்தால் ரெட்டால விஸ்வநாதன் ஜெயிச்சு வந்தால் நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வார். நல்லது பண்ண அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நத்தம் தொகுதியில் வந்து எதுவுமே நல்லது இல்லை. வந்து திட்டங்கள்லாம் நல்லா இருக்குது. அந்த காரணத்தினால திமுக ஓட்டு போடலாம்னு இருக்கிறேன். எங்களை சார்ந்தவங்க ஃபுல்லாக. என் மகளுக்கு வந்து டீச்சர் போஸ்டிங் ஒரு பைசா செலவு இல்லாமல் கொடுத்தாங்க. அதனால அந்த கட்சிக்கு தான் போடுவோம் எங்கள் குடும்பமே. நத்தம் தொகுதியிலுமே இந்த தடவை வந்து திமுக கூட்டணி தான் தடவை வெல்லும் அப்படின்றதான் எங்களோட மனநிலை. நிச்சயமாக நம்மளுமே இந்த தடவை வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு நிறையா நல்ல ஒரு இதுக்கெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் நாங்கள் உதயசூரியனுக்கு பயணித்து நல்லா ஓட்டு போடுவோம். நல்லபடி ஜெயிச்சு வச்சிருவோம். இதனால் மழையெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எல்லாமே சலுகை இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நல்ல திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நான் திமுக ஓட்டு போடுவேன். கூட்டணி கட்சி வலுவான கூட்டணியாக இருக்குது. 21 கட்சி கூட்டணி சேர்ந்து நல்லா வெற்றி பெறும். மகளிர் காசு 1000 தராப்படி. இப்போ கூட 5000 ரூபா ஏற்றிருக்காரு. அதில் இல்லாமல் உங்களுக்கு 2000 ரூபா குளிர்காலம் அந்த இது கொடுத்துருக்காப்படி. அது இல்லாமல் மாணவர்களுக்கெல்லாம் அதிகமாக சலுகை கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியை தொடர்றதுக்கு ஒரு நம்பிக்கையாக டிஎம்கே தான் போடணும். ரெட்டலைக்கு எப்பயுமே நான் வாரிசுக்குள்ள வரையும் ரெட்டலைக்கு தான். ஆனால் நல்லது செய்கிறாரு எடப்பாடி. 5 வருஷம் இருந்தார், நல்லது செஞ்சார், வச்சார். எல்லாருமே நாங்கள் பார்த்தா வச்சோம். ஆமாம், அதனால் நாங்கள் எதுக்குமே ஓட்டு போட மாட்டோம். ஏடிஎம்கே மற்ற தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவோம். பொதுமக்களும் எதுவும் கருத்து கணிப்பில் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. எல்லாருமே அதை பாராட்டுறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் வந்து அது வந்தது. அதனால் எனக்கு செருப்பு கொடுத்தது எம்ஜிஆர், துணி கொடுத்தது ஜெயலலிதா. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏழைங்களுக்கு வந்து நல்லா உதவி பண்ணுறாரு. நடுத்தர மக்கள் நாங்களாம் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாட்டியும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு மாதம் மாதம் ஏதோ உதவி தொகை வருது 1000 ரூபா. அதனால திமுகவுக்கு நிறைய மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. மகளிருக்கு உதவி தொகை கொடுக்குறாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறாங்க. காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. இப்படி மக்களுக்கு பல்வேறு குழுவிலேருந்து நிறையா லோன் தர்றாங்க. இதனால் மக்களுக்கு வந்து பயனடைகிறாங்க. அதான் வந்து நாங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தோம். எம்ஜிஆர் ரசிகராக இருந்து 1970 நாங்கள் அந்த கட்சியில் ரசிகராக இருந்து அந்த கட்சியில் செயல்பட்டு வருகிறோம். நாங்கள் ஏற்றலாக்கி தான் போடுவோம். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கேக்கு தான் என்னுடைய ஓட்டு. உதயசூரியன் போடு. ஏடிஎம்க்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதானா ரொம்ப பிடிக்கும். அதனால போடுவோம். டிஎம்கே. திமுக நல்லது செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க வந்தால். நான் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம் சார். நாங்கள் சூரியனுக்கு தான் போடுவோம். இப்போ நடைபெறும் சட்டமன்ற இடத்துல வந்து பொதுத்தேர்தலில் வந்து இப்போ டிஎம்கேக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கிறாங்க. நான் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். நம்ம எப்பயுமே வந்து ஏடிஎம்கே தான். நாங்கள் ரெட்டலை கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். நான் வந்து அதிமுக கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுறேன். விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவேன். நான் ஏடிஎம்கேக்கு ஏற்கனவே போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக ஆட்சி நல்லா இல்லை, அதனால அதுக்கு போடுவேன். ரெட்டலைக்கு. டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு. நான் வந்து திமுகவுக்கு தான் போடுவேன். ரெட்டலைக்கு தான் போடுவேன். திமுகவுக்கு தான் இந்த வாக்களிக்கிற மாதிரி இருக்குது. உதயசூரிய சின்னத்துக்கு இந்த தடவை வெற்றிகரமாக நாங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பண்ணி வைப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். நான் டிஎம்கேக்கு போடலாம்னு இருக்கேன். எங்கள் ஓட்டு ரெட்டலைக்கு தான் போடுவோம். நாங்கள் அதிமுக ஓட்டு போடுவோம். நான் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் வந்து டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். நான் உதயசூரியனுக்கு. திமுக தான் போடுவோம். நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஓட்டு போட்டுக்கிறோம். ஏதோ நல்லா செய்வார்னு பார்க்குறேன். 10 வருஷமாக டிஎம்கே நடந்துச்சு. இனிமேல் மாற்றி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஏடிஎம்கேல வந்து அமைச்சராக வந்து நத்தத்தவே, அதாவது உலக நாடு பூரா தெரியப்படுத்தி காமிச்சவர் அவர் தான். இங்கே நத்தத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. கூட்டு குடிநீர் திட்டம் 450 கோடி ரூபா வந்து கொண்டாந்துருக்காங்க. இங்கே நத்தம் தொகுதிக்கு அனைத்து ரோடுகளையும் புதுப்பித்து கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு இரட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். நல்லா நாட்டு நல்லா பண்ணிக்கிற திட்டங்கள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அமைச்சராக இருக்கப்ப மின்சாரம் இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுறேன். சிறப்பான ஆட்சி நல்லபடியாக இருக்குது. ஆமாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் நல்ல சிறப்பான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் தொடர்ந்து வந்து டிஎம்கேக்கு தான் நாங்கள் வாக்களிக்கலாம்னு இருக்கோம். ஏடிஎம்கே எதனால் எப்படின்னா அம்மா கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. அதனால் வந்து இங்கே இருக்கிற அமைச்சர் விஸ்வநாதன் வந்து எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல பல திட்டங்களை அறிவித்து நல்ல விஷயங்களை செஞ்சு எல்லா வீட்டோடையும் ஒன்றாக கலந்துருக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். ரெட்டலை கட்சிக்கு போட்டு பண்ணால் எந்த காலத்துலேயும் நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்குறாரு எங்கள் மந்திரி. அதனால் நாங்கள் பூராமே 90% ரெட்டலைக்கு தான் விழுகும் ஓட்டு. நத்தம் ஏரியா பூரா
ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நல்ல திட்டங்கள் முகவரிகளுக்கு செஞ்சுருக்காரு, வச்சுருக்காரு, நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. இங்கே ஃபுல்லாகவே